இனிமே என் வீட்டுக்காருக்கு மீன் குழம்பே வச்சு தர மாட்டேன். அவர் சொல்ற மாதிரி 4 மணி நேரத்துல இல்லைங்க, அரை மணி நேரத்திலேயே ஈஸியா எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாம இன்னைக்கு அரைச்சு வச்ச மீன் குழம்பு தான் வைக்க போறோம். மீன் குழம்புக்கு முக்கியமானதே சின்ன வெங்காயம் தான். 20ல இருந்து 30 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி 20 பூண்டு பல்ல உரிச்சுக்கலாம். 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு. நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்துல முக்காவாசி வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமா சாம்பார் தூள், கடைசியா மீன் குழம்பு மசாலாவும் போட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வணக்கிக்கலாம். அப்படியே இந்த மசாலாவை எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு மீதி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டையும் சின்ன சின்னதா நறுக்கி வணக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்ப மீனை போட்டு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டா மீன் குழம்பு ரெடி.